கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மாணவர் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். படுகாயமடைந்த எஞ்சிய 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். செய்தியாளர் ஸ்ரீதர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், இந்த விபத்து நிகழ்ந்த பகுதியில் தற்போது ரயில் சேவை இயக்கப்படுகிறதா? அங்கு ரயில் சேவை குறித்து ரயில்வே கோட்ட மேலாளர் தரப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? நாம் பார்க்கப்படும் இந்த காட்சியை பார்த்தாலே தெரியும், அந்த பகுதியாக எந்த விதமான ரயிலும் இயக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இந்த விபத்துக்கான காரணத்தை சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கேட் கீப்பர் தூங்கியதால் தான் இந்த பிரச்சனை என்று தற்போது அங்கு பொதுமக்கள் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த அளவுக்கு கூட்டம் அங்கு நின்று ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ரயில் சாலை மறியல் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த சாலை முழுவதுமாக ரயில் செல்லும் அந்த பகுதி முழுவதுமாக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இது நிச்சயமாக ரயில்வே துறைக்கும் தெரிந்திருக்கும். ரயில்வே துறைக்கும் தெரிந்த காரணத்தினால் நிச்சயமாக தற்போது எந்த விதமான ரயிலும் இயக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. அவர்கள் அங்கிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டு பெருக வேண்டும் என்றால் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு ரயில் இயக்கப்படலாம். ஆனால் தற்போதற்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அங்கிருந்து நகர்ந்து செல்லவில்லை. அதே சமயத்தில் 2 பேர் உயிரிழந்ததை தற்போது மாவட்ட நிர்வாகம் காவல்துறை முடிவு செய்திருக்காங்க. ஒரு பள்ளி மாணவன், ஒரு மாணவி என 2 பேர். ஒரு மாணவன் சம்பவ இடத்திலே உடல் சிதறி உயிரிழந்து விட்டான். மாணவி என்பது கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு மருத்துவ சோதனைக்கு பிறகு அவர் உயிரிழந்து விட்டதாக தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள். இப்படி 2 குழந்தைகள் உயிரிழந்ததை உறுதி செய்கிறார்கள். 2 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மாணவனும் மற்றொரு ஓட்டுநர், குறிப்பா பள்ளி வாகன ஓட்டுநர், இவர்கள் இருவரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தால் உறுதி செய்யப்பட்ட உயிரிழப்பு என்பது 2ஆகத்தான் தற்போது வரை இருக்கிறது. தொடர்ந்து அந்த விபத்துக்கான காரணத்தை அறிவதற்காக அதிக அளவு காவல்துறை குவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கேட் கீப்பர் வட இந்தியர் என்ற காரணத்தால் இங்கிருந்து சென்ற காவலர்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கிறது. அவர் சொல்லும் தகவல் காவல்துறைக்கு தெரியவில்லை. காவல்துறை கேட்கும் பதிலை கேள்வியை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு தான் தற்போது அந்த மொழி பிரச்சனை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. வட இந்தியர் அந்த நபர் தான் அந்த கேட் கீப்பராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவரை பிடித்தும் தற்போது விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் இந்த ரயில் வேன் மீது மோதும் போது வேன் தூக்கி வீசப்பட்டதில் மின்கம்பத்தில் மோதி மின்கம்பம் இருந்த மின்சாரம் அறுந்து விழுந்து, மின்சார கம்பி அறுந்து விழுந்து ஒரு நபர் பாதிக்கப்பட்டதாக ஒரு நபரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்காரு. இப்படி இந்த விபத்தில் தொடர்புடைய மற்ற இடங்களில் இருக்கும் நபர்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கார்களா என்ற விசாரணையும் தற்போது அங்கு நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் அந்த ரயில் பாதையை ஒட்டி பொதுமக்கள் விவசாய நிலத்துக்கு செல்வதற்காக பயன்படுத்துவார்கள், ஆடு மாடு மேய்ப்பதற்காக பயன்படுத்துவார்கள். அவர்கள் ஏதேனும் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற சோதனையும் தற்போது விசாரணை என்பது அங்கு நடத்தப்பட்டு வருகிறது.